ஹாய் ஹலோ கேண்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் கேர்ள் அண்ட் சிட்டி பாய் சீசன் 3 பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இதோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும். கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, எங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகா வேறு ஒரு பொண்ணை போய் பேயின்னு நினச்சிருந்துருப்பார். ஸோ குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பார். இங்கே தேவங்க வந்து சரக்கடிச்சதால நிறையா பாட்டு பாடியிருப்பார். ஸோ அவரோட சினாரியோஸையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கோட போகும்போது மட்டும் நான் அடுத்த தடவை கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ அவரோடது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ஸ்டோரி கொடுக்கலாம். இங்கே ஜங்குகா வந்து பார்த்திங்கன்னா குடிச்சு முடிச்சுட்டு அப்படி டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக அவர் தான் டிசிஷன் எடுத்துருப்பார்ல. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாரு. இங்கே போனதும் கதவை நாக் பண்ணுறாரு. மனுஷன் ரொம்ப நல்லவராக இருக்கார். இங்கே நாக் பண்ணதும் உங்கள் அப்பா முரட்டு போத அந்த மனுஷனுக்கு என்ன நடந்தாலும் தெரியாத போல் அந்த மாதிரி இருக்கார். பேன மல்லாந்து படுத்து கிடக்கிறாரு. இங்கே உங்களுக்கு லைட்டாக யார் இருக்கும் இந்நேரத்தில்? யார்? ஐயோ கடவுளே, முடியவே இல்லை உடம்பு வேறு. இந்த நேரத்தில் என்னது? சரி என்னன்னு போய் பார்ப்போம். திருப்பியும் தடன்னு அடிக்குது. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க சத்தே இல்லாமல். பதக்குன்னு அந்த மனுஷன் கதை ஓப்பன் பண்ணிட்டு ஜில்லு அப்படிங்கிறாரு. ஜில்லா ஒன்று நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி தள்ளுறீங்க. சுத்தம் ஏற்கனவே அந்த மனுஷன் நல்லா ஸ்ட்ராங்காக வேறு இருப்பார். இதில் உங்களுக்கு உடம்பே சரியில்லை. நீங்கள் ரைட்டாக காற்றை தள்ளுற மாதிரி தள்ளுறீங்க. மாமா வந்திருக்கேன் ஏன் சொல்லி என்ன பிடிச்சி தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டபக்குன்னு உள்ளே வந்துட்டு கதவை சாத்திட்டாரு. உங்களுக்கு குடிச்சிருக்கீங்களா? முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொன்னேன். இப்போ மட்டும் நீங்கள் போகல ஊரை கூட்டி விட்டு அசிங்கப்படுத்தி விடுவோம். ஆமாம், உங்களுக்கு அவ்வளவுதான், அம்பிட்டு தான் உங்களுக்கு மரியாதை, கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அதை கேட்கவில்லை. ஜில்லு அப்படி சொல்லி டடக்குன்னு உங்கள் கை பிடிச்சிட்டாரு. நீங்கள் பாருங்க, எனக்கு உடம்பு வேற நோவுது, இந்த மாதிரி பண்ணி என் உயிரை வாங்காதீங்க, முதல்ல கிளம்புறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்புறாரு உங்கள் அப்பா. வேற குடிச்சுக்கிட்டே அவசரம் வாங்குறோம். நீங்கள் அப்படியே என்ன பண்ணிவிட்டீங்க? நீ வாயை மூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்துருக்கு உங்கள் அப்பாவோட வாயை அப்படியே பொதக்கன்னு மூடுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் படுத்து இருந்திருப்பாரு. எதுக்கு இந்த இதெல்லாம் வெளியில் போடு, நம்ம வேற பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இப்போ பாருங்கள், ஐயா வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தான், அதுக்கு தான் நான் மரியாதை கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க ஐயா வீட்டில் போய் சொல்லி விட்டுரு வந்துடுவோம். ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், நீ காலையில் கொடுத்த முத்தம் அற்புதம், ஆனால் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு எங்கள் கடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வந்து அப்படியே வாயில் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை வெளில நான் போய் கூப்பிடட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே அந்த மனுஷன், நீ ஒன்றும் கொடுஜில்ல, நான் போயிடுறேன் குடு கம்மாண்ணா அப்படிங்கிறாரு அவர். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே காண்டாகுது உங்களுக்கு. ஒன்னால தான் எனக்கு இப்போ குளிர் ஜலமே வந்திருக்கு தெரியுமா? என்னாலையா? ஐயோ பாதியிலே முடிச்சிட்டோம்ன்றதால ஐயோ மீதி கம்ப்ளீட் பண்ண நல்லா இருக்குமேன்னு நீ அதனால தான் உனக்கு வந்துடுச்சா ஜில்லு அப்படிங்கிறாரு. ஒரு மண்ணங்கட்டி போயா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மண்டையில் லொட்டுன்னு அடிச்சிருப்பீங்க. இப்படியெல்லாம் நீ பிஹேவ் பண்ணக்கூடாது ஜில்லு. மாமனுக்கு வலிக்குதா இல்லையா? மாமன் பொல்லாத மாமன் பொடலங்க மாமன், முதல்ல கிளம்புடா மயிரம். இது பாரு, எனக்கு உன்னை முதல்ல இருந்தே பிடிக்கல, நீ பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை சொல்லிட்ட. ஒழுங்கு மரியாதை கிளம்புறியா இல்லை முதல்ல போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளில தரத்தி விடுறீங்க அவரை.
ஜில்லு 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 என்ன ஒன்று ஜில்லு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன் நம்பவே மாட்டேன் சொல்லிவிட்டேன் அப்படின்னு கதவை கிட்ட நல்லா அப்படியே பயில்வார் மாதிரி நின்றுட்டுருக்காரு. இங்கே உங்கள் அப்பா வேற நான்சிங்காக பேசுகிறாரு. ஒன்று தானே பிள்ளை கொடுத்துடு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு நீலாம் ஒரு அப்பனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்பாவே சொல்லிவிட்டாங்க. ஐயோ உனக்கு அப்பனா மாமனார் இல்லை மாமனாரே சொல்லிவிட்டாக கொடுமா அப்படிங்கிறாரு இவர். உங்களுக்கு கொடுக்கணுமா கொடுத்துடலாமே, இது கண்ணை மூடி கொஞ்சம் அந்த வடக்கால பக்கம் நின்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நின்றுட்டா போச்சு கண்ணை முடிக்கட்டுமா அப்படிங்கிறாரு. நல்லா நல்லா முடிக்குங்க வாயி பண்ணிக்கட்டுமா அப்படிங்கிறாரு. நல்லா பிதிக்கி வெளில எடுங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நீ வேற என்னோட லைட்டாக கட்டையாக வேற கிடக்க, சரி நான் லைட்டாக குனிஞ்சிக்கிறேன் டக்குன்னு கொடுத்துட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கசுற டக்குன்னு கொடுத்துட்றேன் கண்ணை மூடி கொஞ்சம் நில்லுங்க வடக்கால பக்கம் நில்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அந்த சைடை போய் நின்றுட்டு லைட்டாக கீழே குடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு வாய் வேறு இப்படி வச்சுருக்காரு. நீங்கள் உனக்கு முத்தம் கேட்குதா முத்தம் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சாமான்லாம் இருக்கும் போல். ஸோ கிச்சனில் வேலை செய்கிறது அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ கரண்டி அதெல்லாம் இருக்கு. நீங்கள் அப்படியே கைக்கு வந்து அதை அப்படியே எடுத்து உனக்கு நல்லா கொடுக்குறேன் அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாயில் டப்புன்னு ஒழுக்குன்னு வச்சுருப்பீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு டபுக்குன்னு அந்த மனுஷன் வாயில் போடுறாரு. சத்தம் பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்பா. இப்படி சத்தம் வரும்னா நான் வெளியே போய்கிட்டுமா அப்படிங்கிறாரு. போயா எதுக்கடி என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகா கேட்குறாரு. நீங்கள் தானே கேட்டீங்க அதான் அடிச்சு விட்டேன். ஏனுங்க மாமா சரிங்களா கரெக்டாக அடிச்சானுங்களா பாடி மாமா நான் கோவமாக வாய் ஒழுக்குது நான் பேசக்கூட முடியலை. முதல்ல வெளியில் கிளம்பு எல்லாம் அடுத்த அடி வேற எங்காவது கொடுக்கட்டுமா போடிம்மா அப்பா இந்த அடியை என்னால் தாங்க முடியல நான் போகிறேன் உன் மேலே கோவமா உன் புருஷன் இனிமே நீ கூப்பிடாம நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன்டி. ஐயா பூஷணம் மண்டல் அடிச்சு விட்டோன்னா மண்டை கிண்டெல்லாம் கலங்கிடும் போயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சி தழுத்து விடுறீங்க. அந்த மனுஷன் போயிருந்துருப்பாரு வாயை பொத்திட்டே வராரு. ஏமா மாப்பிள்ளை போயிட்டாரா அப்பா முதல்ல நீ வாயை மூடு. ஒரு காவாலி பாயை வந்து நிற்கிறான் உன் பொண்ணுக்கிட்ட கேட்குறான் சத்தமாக இருக்கு மயிராக இருக்குன்னு வந்து பேசுகிறேன் நீலாம் ஒரு அப்பங்காரனா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்து திட்டிருக்கீங்க. ஐயோ எனக்குலே வைக்கவா இருக்கு பிள்ளை என்ன பிள்ளை நானும் அம்மாவும் இருந்ததெல்லாம் இப்போ கேட்குறேன் இந்த ராத்திரியில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இது காதில் என்ன விழுது பற்றி அதுக்கு சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாயிட்டு உடம்பு முடியாமல் வேறு அப்படியே பொறுமையாக வேறு நடந்து போயிட்டுருக்கீங்க. கதவெல்லாம் லாக் பண்ணிட்டுருப்பீங்க. எங்கள் சவுட்டில் வேறு அடியை வாங்கிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக மேலே ஏறி அவரும் அவங்களோட வீட்டுக்கு போயிருந்துருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் நல்ல வேலை சாத்தலை இந்த கொல்லைக்கதவு இன்னும் சாத்தலை போல். இந்த மனுஷன் வந்துட்டு ரூமுக்கு எல்லாமே போகலை லைக் ஹால்லே அப்படியே பொதகன்னு படுத்துட்டார். ரொம்ப முத்திடுச்சு போல் தூக்கம்லாம் சரக்கெல்லாம் ரொம்ப முத்திடுச்சு போல். இந்த மனுஷன் அப்படியே ஹால்லே படுத்துருப்பார் யார் ஜங்குக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகாவும் தென் வந்து தேகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா படுத்துருக்க மாதிரி இருக்கும். இங்கே கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல முன்னாடியே எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ ஒரு 6 மணிக்கெல்லாம் எங்கள் தேவங்கூட அம்மா எழுந்திரிச்சு பார்த்தா இங்கே ஹாலில் படுத்துருக்காங்க. தம்பி எழுந்திரிப்பா கொஞ்ச நேரமா இல்லை எழுந்திரிச்சு ரூமில் படுப்பா ஹாலில் படுத்து கிடக்க பனியாக வேற பெய்யுது போய் ரூமில் போய் படுத்துக்குங்க. ரூமில் படுக்கலையா நான் என்ன இடம் நான் எப்படி ஹாலில் சரி அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாரு. அப்படியே அவர் இங்கே வந்து கெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க அந்த கெஸ்ட் ரூமுக்கு அந்த மனுஷன் நடந்து போயிருப்பார். கதவை ஓப்பன் பண்ணால் இது ரெண்டும் அப்படி படுத்து கிடக்குங்க. கருமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜங்குக்கா நம்ம பார்க்குறது கனவா இல்லை நினவா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு.
இதை செத்து ஒழிஞ்சிட்டானோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபோட்டோ வேற எடுத்து வந்திருப்பாரு. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி மச்சான் சுகா அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம்டா மச்சான், தூக்கம் வருதுதா அப்படிங்கிறாரு. எப்படி படுத்திருக்கீங்கன்னு பாருங்க ப்ரோ, பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எப்படி படுத்திருக்கேன்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தேவங்க வந்து பார்த்திங்கன்னா சுகாவோட ஷோல்டரில் அப்படியே படுத்துட்டு அவரோட வாய் வந்து பார்த்திங்கன்னா சுகாவோட அந்த நெக்கில் படுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் முத்தம் கொடுக்குற மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குது. இங்கே சுகாவோட கை நல்லா எப்படி சொல்கிறதுனா, இந்த மனுஷனை கட்டி பிடிக்கல, அந்த மனுஷனோட பட்டில் கையே வச்சுட்டாரு. அந்த மனுஷன் நல்லா க்ரிப்பாக இப்படி பிடிச்சிருக்காரு, அந்த சைடில் கையை வச்சு இப்படி பிடிச்சிருக்காரு. இங்கே வந்து தேவங்களோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சுகா கூட இடுப்புக்குள்ளே வச்சுருக்காரு. ஸோ இதை பார்த்ததும் சதக் இவனோட அப்படி படுத்து கிடக்கும். நீங்கள் உங்கள் கையை எங்கே வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்காக கேட்குறாரு. சரி சரி விடு. பரவாயில்லடா, இந்த கல் குளித்ததும் தலைவலிக்காமல் இருக்குல்ல, நம்ம அந்த சர்க்கிளாக அடிச்சிடும் தலைவலிக்கும்ல, பரவாயில்லையே, இதில் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே பொறுமையாக எழுந்திரிக்கிறாரு. அது என்னமோ உண்மைதான் ப்ரோ. அப்பா நல்ல வேலை. இவன் தூங்கிட்டே இருக்கான். டேய் எழுந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா எழுப்பி விடாரு. அப்படியே அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக எழுந்திரிக்கிறாரு. இங்கே அப்படியே குளிக்கணும்டா, பல்ல வலிக்கணும்டா, எங்கடா போகணும், கொல்லைக்கு தாண்டா போகணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கானுங்க. இப்போ கொல்லைக்கு போயிருந்துருப்பானுங்க, பல்ல வலிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா ஏதோ ஒரு பொம்பளை வந்து வாசல் வந்துட்டு ஏதோ கத்திகிட்ருக்கு. இங்கே என்னவா இருக்கும்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, லைக் எல்லா கதவும் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால கொல்லையில் இருக்கிறவங்களுக்கு கூட வாசலில் ஏதோ ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் விளக்குக்கிட்டு இருங்கடா, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு டபக்குன்னு தண்ணி எடுத்து கொப்பளிச்சுட்டு கிடன்னு தேவங்க யார் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறாரு. இங்கே தேவங்கு போனதுக்கப்புறமே இங்கே ஜங்குக்கும் இருப்பு கொள்ளலை. என்னதான் அங்கே சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் தண்ணியை வந்து வாயை வச்சு கொப்பளிச்சுட்டு போகிறாரு. சுகா அப்படியே பொறுமையாக நடந்தே போகிறாரு. கொப்பளிக்கலாம் இல்லை, அப்படியே வாயில் வந்து அந்த ப்ரஷ் வச்சு தீச்சிக்கிட்டே அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு. அவங்க பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு அங்கிள், ஒரு ஆன்ட்டி, அதோடு சேர்த்து ஒரு 2-3 ஆன்ட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆன்ட்டி, ஐயா நீங்கள் தான் ஐயா முறையிடணும். என்னம்மா என்ன காலையிலே வந்து எதுக்குமா கத்திட்டுருக்கா லப லபன்னு, என்ன ஆச்சு சொல்லு. ஏன்னா இங்கே தான் தேவங்களோட அப்பா தானே பஞ்சாயத்தாளர். ஸோ ஆப்வியஸ்லி எந்த ஒரு எதாக இருந்தாலும் இவங்க அப்பா கிட்ட தானே வரும். ஸோ ஏதோ ஒரு சம்பவம் போல், சரி கேட்போம் அப்படிங்கிறதுக்காக இவனுங்க 2 பேரும் கேட்டுட்ருக்காடுங்க. யார்? ஜங்குக்கும் சுகாவும். சுகா வந்து எல்லாருக்குமே பின்னாடி நின்றுட்டுருக்காரு. ஸோ பல்ல விளக்கிட்டு இருக்கிறதால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அந்த கரன்னு சத்தம் கேட்கும் அப்படிங்கிறதால கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஐயா என் பொண்ணுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே இடம் அமைஞ்சிடுச்சியா. நான் எங்கே சொன்னேன்? பூசாரியை போய் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யலான்னு தானே சொன்னேன். அதே தான் ஐயா, உங்கள் வாய் முகூர்த்தா பழிச்சிருச்சியா. நல்லது நல்லது தானே, அது இதுக்கு காலையிலே வந்து இங்கே கேட்குற. எதாக இருந்தாலும் மதியானம் போல் அந்த அந்த மரத்துக்கிட்ட நில்லுங்க, நான் வந்து என்னென்னு பஞ்சாயத்து பண்ணுறேன். ஐயா ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது, அந்த பையன் வேறு யாரும் கிடையாது. எடியே அப்படி நிற்கிற சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கையை வச்சு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக கையை அப்படியே ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுகாவை பின் பாயிண்ட் பண்ணுது அந்த பொண்ணு. எல்லாருமே அந்த கை எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி இப்படி இப்படி பார்த்துட்ருக்காங்க. சுகா அப்படியே பல்ல விளக்கிட்டு ஆனால் அவர் கான்வர்சேஷன் தான் கேட்டுட்ருக்காரு. அந்த மனுஷன் அப்படியே பல்ல விளக்கிட்டு இருக்க, என்ன எல்லா தலையும் நம்மளை பார்க்குது அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறாரு. ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவரை பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வர அது இருக்குது. அவரு தான் நேற்று
என்னை நான் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னை இடித்தது, என்னை பார்த்தது அவரு தான். நானுமே அவரை தான் பார்த்தேன். ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே சுகாவை பார்க்குறாங்க. என்ன, ஏன் ஏன் என்ன பார்க்குறீங்க? டக்குன்னு பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி இருக்கும் போல், கடன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொப்பளிச்சுட்டு அப்படியே இப்போ சுகா வராரு. தம்பி, நேற்று நைட்டு எங்கேயாவது வெளில போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா இவன் என்னத்த பண்ணிட்டு தான் தெரியலையோ, ஐயோ மண்டையை போட்டு நம்ம மண்டையை தான் உருட்டு போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்கும் பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. ஏன்னா யாருக்குமே தெரியாம தான் சரக்கு அடிச்சானுங்க. போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏன் என்ன சுகா அப்படிங்கிற மாதிரி தேவங்க அப்படியே பார்க்கணும். மூஞ்செல்லாம் கடுகடுங்குது. என்ன பண்ணோம் நம்ம ஒன்றும் பண்ணலையே. நைட்டு நான் எங்கே போகிறேன் அங்கிள், வீட்டில் தான் இருந்தேன். தம்மா பொண்ணு, எதுக்கு நீ என் கை காட்டுற? நான் என்ன ஒன்றா பண்ணேன்? சும்மா கண்ட்ரி ப்ரூட்ஸ். என்ன பஞ்சாயத்து? டேய் நீ தாண்டா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. நான் என்னடா பண்ணேன்? தம்பி நிஜமா நீ நைட்டு வெளியில் தெருவில் போகலையா? நைட்டு கேட்குறேன். ஐயோ அங்கிள், நேற்று என்ன நடந்துச்சு? நாங்கள் 3 பேரும் அங்கே கொல்லையில் உட்காந்து சரக்கு அடித்தோம். அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு. தேவங்க அப்படியே தேவங்க சனியை கோத்து விட்டு வெடிக்க போகிறோம் கெம்னிட்டி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. சரக்கு அடிக்கல, கல் தான் குடித்தோம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? மேலே போய் படுத்துட்டோமே. இன்றைக்கி காலையில் கூட ரூமில் தான் எழுந்திரிச்சேன். வேறு என்ன அங்கிள் நடந்திருக்கும்? ஏன்னா அது வெளியில் தெருவுன்னா நீங்கள் கொல்லைக்கு சொல்கிறீங்களா? ஆமாம், அப்போ நான் கொல்லையில் தான் இருந்தேன் நான். அதுதான் அப்போ வெளியில் தெருவுன்னா அப்போ அதுதான். தம்பி உங்களுக்கு விவரமாக சொல்லணுன்னா பஞ்சாயத்து வாங்க, இப்போவே பஞ்சாயத்து கூட்டலாம் அப்படிங்கிறாங்க. ஹலோ அங்கிள், எதுக்கு பஞ்சாயத்து? ஏன் பஞ்சாயத்து? அதெல்லாம் தேவையில்ல, நான் எதுவும் பண்ணலை. டேய் கட்டுப்பாடுடா, வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டக்குன்னு சுகாட வாயை மூடிவிட்டாரு. இங்கே ஜங்குக்காக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணி ஒழிச்சாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இங்கே வந்து தேவங்கோட அப்பா எல்லாருமே அப்படியே ஒரு ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. இவங்கெல்லாம் நடந்து போகிறத பார்த்துட்டு அங்கே உள்ள விவசாயிங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஏதோ பஞ்சாயத்து போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வேலையை அப்படியே அந்த இடத்துலேயே விட்டுட்டு எல்லாருமே அப்படியே அந்த மரத்துக்கு போகிறாங்க. அந்த மரத்தில் தான் வந்து பஞ்சாயத்து சொல்லுவாங்க போல். ஸோ அந்த பஞ்சாயத்து இடத்துல போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பண்ணி தொலைச்சோம் நம்ம? அப்படி அவருக்கு நினைவே இல்லை, தான் போன மாதிரியே அவருக்கு திங்கிங்கே இல்லை. நம்ம அப்படி ஒன்றும் பண்ணலையே, அப்படி இருந்தாலும் நம்ம எதுவும் பண்ணியிருக்க மாட்டோமே, என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆகிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணோட அம்மா, அவரு தான் என் பொண்ணை கண்ணால் பண்ணிக்கணும். எதே? நான் ஏன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்? தம்பி இருங்க, தம்பி இருங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, ஏம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவில் வந்து தேவங்க அப்பா இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. சொல்லுமா, முதல்ல நேற்று என்ன நடந்துச்சுன்னு உன் இதை கேட்குறேன், அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பேசிக்கலாம், சரியா? நீ திறந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா, நீங்கள் சொன்னீங்கள்ல இதேமாரி பூசாரியை பார்த்து என்ன பலன்னு பாருமா அப்படின்னு சொன்னீங்களேயா? ஆமாம், நானும் பூசாரியை பார்த்தேனுங்கய்யா. சரி. நான் பூசாரிக்கிட்ட என்ன கேட்டேன்னா, இது மாதிரி எனக்கு கண்ணாலம் எல்லாத்தையும் பண்ண வராங்க, ஆனால் தட்டிட்டு போகுது, ஏன் என்ன குறை இருக்குது, நான் ஏதாவது நேர்த்திக்கடன் பண்ணணுமா அப்படி இப்படின்னு நான் கேட்டேனுங்க ஐயா. அதுக்கு பூசாரி சொன்னார், நீ 3 வாரம் எப்பயுமே வெள்ளிக்கிழமை நைட்டு பொழுதெல்லாம் சாஞ்சு ஒரு 10 மணி மேலே இல்லை 10 மணிக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஊரை சுற்றி உலா வந்துருமா,
கோயிலிருந்து விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஊரை ஒரு தடவை சுற்றிட்டு திருப்பி அந்த விளக்கை வந்து அணையாமல் அங்கே வந்து கோவிலில் வச்சிருமா. இதே மாதிரி 3 வாரம் பண்ணு. அந்த 3 வாரத்துக்குள்ளே நீ விளக்கு எடுத்துகிட்டு போகும்போது நீ யாரையாவது பார்ப்ப, தற்செயலாக பார்க்குறதோ இல்லை அவங்க உங்ககிட்ட பேசுகிறதோ அந்த மாதிரி. ஏன்னா ஊர் சாஞ்சு பொழுது சாஞ்சிருச்சு, அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. கடவுளாக உனக்கு ஒரு ஆளை பார்த்து அனுப்புவாங்க, அவங்க தான் உன்னோட புருஷன் அப்படின்னு அவர் சொன்னாருங்கய்யா. அதான் ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, போன வாரம் நடந்துச்சு. இந்த வாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னை யாரோ உசு உசுன்னு கூப்பிட்டாங்க ஐயா. பார்த்தா இவர் துபு 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 துபுன்னு ஒரு தென்னை மரத்துக்கு பின்னாடியிலேருந்து ஓடி வந்தாருங்க ஐயா. யாரு? நீ கை காட்டின பையனா? நானா? இரு தம்பி, அவ சொல்லி முடிச்சுக்கிட்டு தம்பி. அப்புறம் எனக்கு இடிச்சிட்டாருங்கய்யா. அப்புறம் தாம் தும்னு குதிச்சாருங்க. கையில் உள்ள விளக்க டக்குன்னு எடுத்து அதை தப தப தபன்னு உடச்சி விட்டாருங்க. இனிமே எப்படி முடியும்னு சொன்னாருங்க. அதுதான் பூசாரி சொன்ன மாதிரியே நான் விளக்கு எடுத்துகிட்டு வந்த போதே இவரை தான் ஏன் பார்த்தேன். அதான் இவர் தாங்க எனக்கு கண்ணாலம் கட்டி வைக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு, நான் இதில் எதுவும் பொய் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படியே ஷுகா அப்படியே வாய் அடைச்சி போயிட்டாரு. என்னடா நடக்குது இங்கே? இது என்ன குடும்பமா இல்லை இது கிராமமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. தம்மா பொண்ணு, இதை பாரு, அப்படிலாம் இருக்காதும்மா. சரி இரு தம்பி ஒரு நிமிஷம் இரு. தேயாங்கு அப்பா, தேயாங்கு சொல்லுங்க நாட்டாம அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாட்டாமங்கும் போது புள்ளன்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையே கொடுத்து தான் ஆகணும் அப்பாங்கிறதுல வீட்டில். ஸோ அதை தான் அவர் வந்து திருப்பியும் ரெண்டாவது தடவை தேயாங்குங்கும் போது அவர் வந்து இல்லை இது அப்பா இல்லை இது நாட்டாமையாக பேசுகிறாரு அப்படிங்கிறதால தான் இதை டியூன் பண்ணுறாரு. சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங்க கேட்கவே, நேற்று நீ அவங்களுக்கு கல் வாங்கி கொடுத்தியா? ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவன் சொல்கிறாரு. சரி, நேற்று உனக்கு சுயநனவு இருந்த வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதுவாயா, நேற்று 3 பேரும் குடிச்சிட்டு முதல்ல ஜங்குக்கை இட்டாந்து ரூமுக்குள்ளே விட்டேன். அப்புறம் சரி சத்தம் போடாமல் சுகாவையும் அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவரை அழைக்க வந்தானுங்க. ஆனால் அவரை காணலை. அதான் வெளியில் போயிருப்பாரோன்னு நான் நினச்சேன். ஆனால் கதவெல்லாம் பூட்டி இருந்துச்சு. பார்த்தா கொல்லை வழியாக போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நானும் தேடி போனேனுங்க, ஆனால் அவரை காணலை. நான் அப்படியே திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டானுங்க. இதுதான் ஐயா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேய சொல்லியிருப்பாரு. இப்போது அப்படியே இங்கே நாட்டம் அப்படியே யோசிச்சுட்டு, அப்போ இவன் அழைக்க போகும்போது நீங்கள் வெளியில் போயிட்டீங்க. உங்கள் சுயநினைவே இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்றுருக்கீங்க. அப்போ அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்துருக்கீங்க, அந்த பொண்ணை பார்த்துருந்துருக்கீங்க, ஓடி போயிருந்துருக்கீங்க. தெரியாமல் கை தவறி அந்த விளக்கு கீழே விழுந்திருக்கும். அது பற்றிக்கக்கூடாது, நெருப்பு பற்றிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்துருந்துருக்கு. இதுதான் நடந்திருக்கும். பூசாரி சொல்கிற வார்த்தையை மீற முடியாது. அதுமாரி அதை மீறினா தெய்வ குத்தமும் ஆகிடும். அதனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பாருங்க அங்கிள், டே
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவை ஐயா அப்படிங்கிறாரு டக்குன்னு சுகா. இப்போ பாருங்க ஐயா, நான் எது வேணால் பண்ண, அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தானுங்களா இல்லை நான் ஏதாவது பண்ணேன்? அந்த பொண்ணை எதுவும் பண்ணலை, தெரியாமல் அந்த பொண்ணை இடிச்சிட்டேன். சரி ஏதோ ஒரு போதையில் பண்ணனே வச்சுக்கலாமே, நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்குமே நினைவு இல்லை, அதனால் நான் இல்லைன்னு நான் மறுக்க விரும்பலை. அந்த பொண்ணை நான் எதுவுமே தப்பாக பண்ணல, அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. விளக்கணைக்கிறதுல ஒரு நல்ல செயல் நான், அப்போ நீங்கள் தெய்வத்துக்கு தான் சொல்லணும் நன்றியே, எனக்கும் சேர்த்து. அது எப்படி நான் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி வரும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்கள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்கிறாரு. நல்லா யோசிச்சு தான்ப்பா முடிவு சொல்கிறேன். இந்த பொண்ணோட வாழ்க்கை இனிமேல் உன் கையில் தான். நீ அந்த பொண்ணை கண்ணான பண்ணுறது தான் முறையாக இருக்கும். இது நாட்டாமையோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இங்கே ஜங்குகா அங்கிள் இல்லை, கொஞ்சம் தம்பி மாற்ற முடியாது தம்பி. என்னதான் நீங்கள் வெளியூரில் போய் படிச்சிருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம ஊர் வழிபாடைத்தான் நீங்கள் இது பண்ணணும், மதிக்கணும், மறுவாதை கொடுக்கணும். அதை மாற்ற முடியாது நீங்கள். டேய் ஐயா போய் தாலி எடுத்துகிட்டு வா. ஐயா இப்போவே வா. ஆமாம் நல்ல நேரம் பாருங்கள் பெரியவங்கள. டக்குன்னு பார்க்குறாங்க. நல்ல நேரம் தான் தம்பி, 6:07 தான், ராவு காலம் முடிஞ்சு போயிடுச்சு தம்பி. சரி அப்புறம் என்ன, கண்ணால் பண்ணி வச்சிடலாம். தாலி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இருங்க ஐயோ இருங்க ஒரு நிமிஷம், இருங்க. எனக்கு இதெல்லாம் நடந்தது ஒரு பெரிய இல்யூஷன் மாதிரி இருக்குது சரியா? இதில் குண்டாக பீரங்கியாக போட்டுட்ருக்கீங்க என் லைஃப்பில். அதே விடுங்க, எனக்கே சம்மந்தமே இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. how that even possible man? இதை பாருங்கள், இந்த ஊருக்கு நான் வந்தது உண்மைதான், நானும் இதுவும் தப்பு பண்ணலை. அந்த பொண்ணை இடித்தது ஏமா பொண்ணு இடித்ததுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண சொல்லுவேன்? இது லூஸ் தரமாக இருக்கு. இதை பாருங்கள் தம்பி, நீங்கள் பேசுகிறது தப்பாக இருக்குது. எங்கள் ஊரே அவமதிக்கிற மாதிரி இருக்குது. எதுவும் பேசாமல் சட்டுப்புட்டுன்னு தாலியை வாங்கி கல்யாணம் பண்ணுப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்கங்க, அவங்கள சொல்லணும். அந்த பொண்ணு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கணும், எனக்கு அவரை பிடிச்சிருக்குங்க. தப்பா பொண்ணு நீ வாயை மூணு முதல்ல. ஒன்னால தான் வீரங்கி மாதிரி சும்மா கையை காமிச்சுட்டு ஒரு 4-5 வார்த்தையை பேசிவிட்டு என் வாழ்க்கையை கெடுக்க வரியா நீ? என்ன நான் உன்னை பேயின்னு நினச்சிருந்துருப்பேன், அதான் பயந்துருப்பேன். எனக்கு பேய் பயம் இருக்குது. சும்மா என்ன குடிக்காம இருந்துருக்கலாமா சரக்கு? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா இருந்துட்டுருக்காரு. தம்பி இது நாட்டாமையோட தீர்ப்பு, மாற்றவே முடியாது, சொல்லிவிட்டாரு. வந்து வாங்கிக்கோங்க, இல்லைன்னா சவுக்கால் அடி விழும். நீங்கள் சவுக்கில் வேணால் அடிங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னாலாம் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியாது. என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு என்ன தண்டனை? சவுக்கில் அடிக்கணுமா? அடி தானே, பரவாயில்ல, என் வாழ்க்கை நல்லா இருந்தால் அதுக்கு அடி வாங்கிக்கிறேன். தம்பி அடி வாங்கிக்கிறேன்னா 1-2 அடியில் 100 அடி, அந்த சவுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பெரிய சவுக்காக இருக்குது. என்ன இதுக்கெல்லாம் சின்ன வேலை வச்சுட்டு, தாலி தானே கொடுங்க தாலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலி கையில் வச்சுருப்பாரு. அங்கேருந்து சவுக்கு வந்து அடிக்க வரவன் ஒரு பைல்வான் மாதிரி இருப்பான். ஸோ அவன் கையில் அவ்வளோ பெரிய சவுக்கு, எப்படி சொன்னா ஒரு 6 அடி இருக்கும் போல், அதில் லைட்டாக முள்ளு மாதிரி இருக்குது. அதை பார்த்ததும் ஜர்க்காயிட்டாரு. ஐயோ இதில் அடித்தா உசுறு போயிடும் போலேன்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அப்படியே இந்த சைடில் ரிவீட் ஆகிட்டாரு. தாலி தானே கொடுங்க அடிச்சுட்டு வாங்கிக்கிட்டு இங்கே வாமா, இதுக்கெல்லாமா சண்டையை போட்டு ஊரெல்லாம் கூட்டவா, கல்யாணம் பண்ணிட போகிறேன், இது எதுக்குமா பஞ்சாயத்து பண்ணி 4 பேர் பார்த்துச்சு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சுகா. யாரெல்லாம் சிரிச்சிங்களா சொல்லுங்கள், என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ணவே முடியல. ஓகே, டு த ஸ்டோரி பேக். இங்கே டக்குன்னு அந்த சுகா என்ன பண்ணியிருப்பாருன்னா, தாலியை வந்து அப்படியே அந்த பெரியவரோட கையில் வாங்கிட்டு, இந்தம்மா வாமா ஆமாம் மாலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே ஜங்குகா, டேய் நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரியுதுடா, அதனால தான் மாலை கேட்குறேன். சரி பூக்கார அம்மாட்ட ஒரு 4 முழம் பூவை வாங்கி அப்படியே முடிச்சு போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாட்டாமல் சொல்கிறாரு. பண்ணுறது முறையாக பண்ணும்ல, கல்யாணம்னா சும்மா இதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா
ஐயோ இவன் என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கு. இப்போது பூக்கார அம்மாட்ட போயிட்டு ஒரு 4 முழத்தில் வந்து பூ 4 8 முழத்தில் அப்படியே ஒருத்தவங்களுக்கு 4 முழத்தில் அப்படியே அப்படியே ஒரு நாட் மாதிரி போட்டு அதுமாதிரி 2 பூவையும் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து சுகாவுக்கு ஒரு கழுத்துலையும் அந்த பொண்ணு வந்து போடுற மாதிரி இவர் வந்து அந்த பொண்ணுக்கு போகிற மாதிரி கடகடன்னு தாலியும் கட்டிட்டாரு. அந்த சவுக்கை இப்போ தான் எடுத்துகிட்டு வெளில போக சொல்கிறாங்க. அந்த தாலி கட்டும் போது சவுக்கை பக்கரு ஐயோ நம்மளுக்கு தாலியை கட்டிடலாம்பா அப்படின்னு கடகடன்னு தாலியை கட்டிட்டாரு. இப்போது சரி சவுக்கை உள்ளே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அப்பாடா. இப்போ அந்த பொண்ணு டக்குன்னு அவரோட பக்கத்தில் வந்து நிற்கும். இது பாருப்பா, என்ன தான் இது அவசர கல்யாணமாக இருந்தாலும் கூட நீ இப்போ அந்த பொண்ணுக்கு புருஷன். அந்த பொண்ணை கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கணும், சரியா? சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரிங்க ஐயா. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் சொல்லிவிடு. இதில் வேறு ஏதாவது மாற்று கருத்து இல்லைங்க ஐயா? அப்போ சபையை கழிச்சிடலாம்ல? கழிச்சிடலாங்க ஐயா. சரி சபையை கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாமல் எல்லோரும் கழிஞ்சு போயிட்டாங்க. துப்புன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. சுகாக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழேயே தான் குனிஞ்சிட்ருக்கு. சுகா அப்படியே அப்படியே அதோட கழுத்தை நிறுத்தி அப்படியே பார்க்குறாரு மூஞ்ச. பரவாயில்ல, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, அழகாக தான் இருக்கா, சேவா அப்படின்ட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இங்கே ஆஃப்டர் தட் நாட்டாமல் அந்த அந்த இந்த திண்ணியில் இருக்கும் போது அந்த மனுஷன் நாட்டாமையாக இருக்கார். இறங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தேவங்களோட அப்பாவை மாறிட்டு இந்த பையன் என்ன நம்பவே முடியல அப்படியே சுகாவை பார்த்துட்டு போகிறாரு. இங்கே ஜங்குக்கா டேய் ப்ரோ என்னடா கல்யாணமே பண்ணிட்ட? சரி நீ என் பொசிஷனில் இருக்கடா. அந்த சவுக்கில் பார்த்தியா குட்டி குட்டி முள் இருக்குது, 100 அடி வாங்குவியா? செத்து போயிடுவேடா, செத்து போயிடுவேன், எனக்கு உசுறு முக்கியமே. அதான் கல்யாணம் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணியிருப்பீங்க? நானுமே கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா. அப்புறம் என்ன கூச்சமாயிருச்சு பட அடிச்சுட்டு இங்கே சுகர் சொல்கிறாரு. இங்கே அவங்க என்னடா வாய மூடிடுறா, நான் ஒரு நாள் குடித்ததுக்கே இங்கே என் உலகத்தை அவள் கையில் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். அமைதியாக இருங்க, 4 பேர் நீங்கள் குளிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு நாள் கல்யாணம் நடந்தோம். எனக்கெலாம் நடக்க கொஞ்சம் நாள் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பின்னாடியே வந்துட்டுருக்கு. ப்ரோ இந்த பொண்ணு பின்னாடி வந்துட்டுருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வா, அவள் கொஞ்சம் பயப்படுறாள்ல. அந்த வழியா அப்படி சொல்லி சுகா பொறுமையாக அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அதாவது அந்த பொண்ணோட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்குது. இப்போது சுகா வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஆப்வியஸ்லி இப்போ நாட்டாமோட வீட்டில் தானே போய் ஆகணும், வேறு வழி இல்லைல்ல, ஏன்னா இங்கே தானே சுகா இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போது அப்படியே உள்ளே போகும்போது தம்பி நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்களோட அம்மா, ஏம்மா ஏதாவது இருக்காம்மா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா என்ன? இல்லைப்பா தம்பி, ஆரத்தி எடுக்கணும், புதுசாக வந்திருக்குல்ல அந்த பொண்ணு, இது வேறையா, சரி ஏதோ பண்ணுங்க சீக்கிரம் அப்படிங்கிறாரு. ஸோ ஆரத்தியில் எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்து முடிச்சுட்டு இப்போ உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பாலும் பழம்லாம் கொடுத்து விட்றாங்க. இங்கே சுகர் ஐயோ கடவுளை, அந்த பொண்ணாலும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது, லைக் பேசக்கூட மாட்டுது அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இதோ பாருமா, மேலே தான் அறை இருக்குது, நீ அங்கே போய் இரு சரியா? இப்போது தான் நீங்கள் எழுந்திரிச்சிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஸோ நீங்கள் இப்போ தான் எழுந்திருக்கிறீங்க. நைட்டு உங்களுக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ஷன், அந்த இது நைட்டு அந்த பண்ணது அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அவனை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல விளக்கலை, நீங்கள் மட்டும் கடன்னு ஏறிட்டு அப்படியே நீங்கள் தேவங்களோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. டேய் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் ஒரு சட்டையை பிடிக்கிறீங்க. அடுத்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக இங்கே தேவங்க சொல்லிட்டு போகிறாரு. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குங்க அப்படியே பார்த்துட்ருக்காரு. சுகா அடுத்த தாலி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அந்நிய வயசு சரங்கிய சூப்பராக呀呀呀！